நன்றி செலுத்தி நாளில் இந்த லைவ் மூலமாக ஃபேஸ்புக் லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாள் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி விடுதலை கொடுக்கிறவராய் வல்லமை உள்ளவராய் மாற்றம் நிறைந்த தேவராய் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் நம்முடைய நாட்டில் கர்த்தர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, அற்புதமானவரே, ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையினால் இரக்கத்தினால் நன்றி சொல்லுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கற்பனையானவரே, கோட்டையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise you Father, we praise you Father, we praise you Father. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா வாயிலும் திறந்த கர்த்தருடைய நாமத்தை அவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை போற்றும் போது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரே நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. We praise you Father, we praise you Lord. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் கண்மலையானவரே, எங்கள் கோட்டையானவரே, எங்கள் விருதுமானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கிளாய், எங்கள் கேடகமாய், எங்கள் நெஞ்சமாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் விருதுமாய், எங்கள் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறதற்காக உங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. கண்மலையானவரே, கோட்டையானவரே, நிருபமானவரே, அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவின் அழைக்கத்தக்க புத்திரேஸ்வரன் ஆவியை கொடுத்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையானவரே, கோட்டையானவரே, நிருபமானவரே, அதிசயங்களை செய்கிறவரே, மாறாத கிருபை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே ஸ்தோத்திரிக்கிறோம். இதே மகிமையாய் வழிநடத்துகிற தேவன் அப்பா, வழிநடத்துகிறவர், ஆளுகை செய்கிறவர், ஒருவர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிற அந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு கொடானவரை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், நன்மையாய் மாற்றுகிறவர், உயிர்த்தெழுந்த தேவன் இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே, இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் புதிக்கும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய சீக்கிரத்தில் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்போதும் பிடித்து மகிமைப்படுத்த நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்கிறார்கள். நம்முடைய கிருபை மேலானது, தயவு மேலானது, காரணம் மேலானது ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் துதித்து மகிமைப்படுத்தலாம். அவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர. அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் மேன்மையானது, அவருடைய நாமம் சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர. அவர் ஒருவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சேதமின்றி காப்பவரே, ஒன்றான மீதியவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிதாவின் அழைக்கத்தக்க புத்திரேஸ்வரத்தின் ஆவியை விடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகோவா ஈரே எபினேஸ்வரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ஷடாயை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் கர்த்தர் இந்த கால வேலையை கிருபையாய் அருமையாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் ஆராதனையை கர்த்தர் தாமே முழுதுமாய் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை மாற்றி கொடுக்கிறாங்க. இதற்கிடையே எதிரடியாக செயல்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும் அப்பா. அந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசனம் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும் மாட்டவர்கள். நம்முடைய கிருபை இந்த ஆளுகை செய்யட்டும். தேவ கிருபினால, இரக்கத்தினால எங்களை முடிசூட்டிக் கொள்வீராக. தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் மாட்டவர்கள். இடையே வழிநடத்துவீராக ஆண்டவரே, இடையே வழிநடத்துவீராக ஆண்டவரே. உடைய கிருபையினால், உடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டுவீராக ஆண்டவரே. சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன், சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். உடைய கிருபையினால், உடைய இரக்கத்தினால் முடிசூட்டிக் கொள்ளும் ஆண்டவரே. நாளில் எல்லாவற்றையும் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாய் இந்த நாளில் இந்த லைவ் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. தேவ பிரசனம் அப்பா எல்லா இடங்களிலும் பாய்ந்து செல்லட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டிக் கொள்வீராக. தேவ கிருபை ஒவ்வொரு ஆளுகை செய்யும். தேவன் தாமே அந்த மகிமையின் கருத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆளுகை செய்கிறார், வழிநடத்துகிறாங்க. அதனுடைய பிரசனம் ஆளுகை செய்யும். வழிநடத்த இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளே நாம் தேவனை துதித்திடுவோம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அவரே நம்மை துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே
சூழ்ந்த சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரனை துதியுங்கள், சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரனை துதியுங்கள். துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானத்தாலே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானத்தாலே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், நீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவரை துதியுங்கள், நீராழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவரை துதியுங்கள். துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினியை கர்மாடலை துதியுங்கள், மூடுபாய் பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினியை கர்மாடலை துதியுங்கள், மூடுபாய் பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவைக்கு அணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவைக்கு அணிகளை துதியுங்கள். துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபரை கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபரை கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகர மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா. அவரே சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. அந்த கனமுள்ள தேவனை நாம் துதிக்கும்படியாக இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை விடுதலை அடைய செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜெயவை என் ஜீவனானார் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாவை வென்றவர், என் ஜீவனானார், சர்வ வல்லவர், என் எஜமானன், சாவை வென்றவர், என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர், என்
கொண்டே ஒரு பொக்கிஷம் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் மனவாய, சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான சாவை வென்றவர் என் மனமான, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் இயேசு, என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், சர்வ வல்லவர் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான சாவை வென்றவர் என் மனவாளன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார், ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான சாவை வென்றவர் என் மனவாளன், ஆமா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆமா இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனா, சர்வ வல்லவர் என் நிஜமான சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்லி போன ஒரு விஷயம் என்னன்னா, ஊரெங்கும் என்ன பண்ணணும், நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம தான் என்ன பண்ணணும், சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்போம், நற்செய்தி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார்ன்றது ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. அதைதான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படியா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு கட்டளை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. அதை நம்ம என்ன பண்ணணும், தெளிவா ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டமே காணமே அது அல்லேலூயா சொல்லலாமா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜனம் நல்லா கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப இருக்கிற வேதனையில ஒருவேளை உங்க இருக்கிற உங்க கஷ்டத்தின் நிமித்தம் எப்படி ஒரு அல்லேலூயா சொல்றது, எப்படி ஒரு உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே துதி நிமித்தம். அதனாலதான் அழகா பெருமான் சாயா பாடும்போது துதி எடுத்தால் சாத்தான் என்ன பண்ணுவான், ஓடுவான். துதி நம்முடைய வாழ்க்கையிலே
வாயில இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை ஜெயத்தை கொடுக்கிறவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் காத்தினார் தாங்கி நடத்தினார். நீதியின் காத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என்பார் எனக்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அதிலும் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அதிலும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். எல்லா யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே அவர் ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே அவர் ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உரைக்குவதுவரே. என்னை காப்பவர் உரைக்குவதுவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா
மேலான நாம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெய ஜெயமே சத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெய ஜெயமே சத்தானின் சக்தி ஒன்றுமில்லை Hallelujah, 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 Hosanna, Hallelujah, 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 Hosanna, Hallelujah, Hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். Hallelujah, Hosanna, Hallelujah, Hallelujah, Amen. Yesu namame jayam jayame Satanin shakti ondrumillaye Yesu namame jayam jayame Satanin shakti ondrumillaye Hallelujah, Hosanna, Hallelujah, Hallelujah, Hallelujah. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய நாமத்தை நிமித்தம் என்னை நோக்கி பார்க்கிற ஜனங்களை அவருடைய நாமத்தை பார்க்கிற ஜனங்களை அவருடைய நாமத்தை சொல்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவராக சுகமாக்குகிறவராக தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் நாம் சகலத்தையும் செய்ய வல்லது என்று சொல்லி வேதங்களை வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமம் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, ஜெயக்கொடியே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே அப்பா இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. ஆண்டவரே எல்லா வேதனைகள் மாறி தேவ சுகம், தேவ பலன், தேவ தயவு, தேவ காருண்யம் உண்டாகட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் நீரே பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரீர வியாதிகளை சுகமாக்குவே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குவே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
காலவேளை கிருபையாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குமாரனின் கரங்களை மேம்படுத்துவோம். பரிசுத்த ஆவியின் கரங்களை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்திருக்கிறேன். இந்த காலவேளையிலே கிருபையாய் அருமையாய் கர்த்தர் மட்டுமாய் வழி நடத்தின உடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே வழி நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார். மீதியான பகுதிகளில் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். நம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படியாக, நம்முடைய சமூகத்தில் நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இதே ஆளுகை செய்கிறார். சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர். நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். இதே அற்புதங்களை வழி நடத்தும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய சங்கீதத்தை நாம் வாசிக்கும்படியாக 48ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வசனம் வரைக்கும் மோசஸ் வாசிப்பார். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த ஃபேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் 48ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 48ஆம் சங்கீதம் 1 முதல் 14 வரைக்கும் இருக்கிறது. அந்த சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். மோசஸ் வாசிக்கும் பொழுது நீங்கள் வீட்டிலிருந்து அதை கேளுங்கள் அல்லது வாசியுங்கள். தொடர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்தவான் பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபை இருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே இந்த ஃபேஸ்புக் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேரடியாக கர்த்தரை ஆராதிக்க வியாதிகளோ அல்லது எந்த காரியமோ தடையில்லாதபடிக்கு தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபிப்போமா? வானபராபரனே, இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாரும் எம் மத்தியிலே.
வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே. வந்து திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீ பேசுவீராக. இந்த கால வேளையிலே உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வதான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்திலே நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நீ பயப்படாதே. நாம் இந்த கால வேளையிலே எந்த காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து நாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்தை குறித்து நீ எதற்கும் பயப்படாதே. முதலாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து நீ பயப்படாதே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீ பயப்படாதே. இரண்டாவதாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏன் பயப்பட வேண்டாம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகினாலே நீ பயப்படாதே. மூன்றாவதாக சொல்லுகிறார், திகையாதே. எந்த காரியத்தை குறித்தும் அல்லது வியாதியை குறித்தோ இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை குறித்தோ நீ திகைக்கவே வேண்டாம். ஏனென்று சொன்னால் நான் உன் தேவன். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே, அவர் பெரிய காரியங்களை செய்கிறபடினாலே, நாம் பெரிய ஆண்டவரை, பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே நாம் என்ன செய்யக்கூடாதான்? திகைக்க கூடாது. நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி, அடுத்தபடியாக நான் உன்னை பலப்படுத்தி உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். உன் பலவீனங்கள் இனி இராது. உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆக கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிற தேவன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஆகினாலே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இந்த நாட்களிலே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி உதவி செய்வார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் சொல்லுகிறது, நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்றைக்கு தலைப்பு, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரத்திலே நாம் இருப்போமானால் அவருடைய நீதியின் வலது கரத்திலே நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வசனம் நம்ம உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது இடதுகை நம்முடைய தலையின் கீழும் வலதுகை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் நாம் வாசித்தோம். 48ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலும் 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனத்திலும் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதியின்
நிறைந்திருக்கிற கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியினால் நிறைந்து இருக்கிற கரம், ஆண்டவருடைய கரம் நீதியுள்ள கரம். ஆகையினாலே தான் இந்த நீதியின் கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அழகாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது உண்மையாகவே இந்த உலகத்தில் கரம் தாங்க வேண்டுமானால் அது ஆண்டவர் மட்டுமே தான். உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு தாய் தன் பிள்ளைகளை தாங்குகிறார்கள். அதை இடது கையிலே தாங்கிக் கொண்டு அல்லது இடுக்கிலே வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அவர்கள் தாங்குவார்கள், அதன் பிறகு கீழே இறக்கி விடுவார்கள். எவ்வளவு நேரம் நான் உன்னை தூக்கி கொண்டிருக்கிறது, எந்த வயது வரைக்கும் நான் உன்னை தூக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தாய் தன் பாலகனை மறந்து விடுவாள். மறப்பாளோ என்று சொல்லி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த கால வேளையிலே உன்னை என் வலது கரத்திலே, அதுவும் நீதியின் வலது கரத்திலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். உலகத்தின் காரியங்களை குறித்தோ, ஆகாரத்தை குறித்தோ, அல்லது செலவுகளுக்கு பணமில்லையே என்று சொல்லியோ நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்று சொன்னால் ஆண்டவர் வலது கரத்திலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வலது கரம் நமக்கு தாங்கினால் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். வலது கையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால் 118 சங்கீதம் 16 வசனத்திலே 118 சங்கீதம் 15-16 வாசிக்கும் பொழுது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கரத்திலே நாம் இருப்போமானால் வசனம் அழகா சொல்லுகிறது. என்ன அருமையான வார்த்தை! அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கிதியோன் மீதியானருக்கு பயந்து அவனுடைய கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீதியானவர்கள் வந்து என்றைக்காகிலும் ஒரு நாள் இந்த அரிக்கட்டுகளை அல்லது இந்த கோதுமையை அடித்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி, அவன் லேசாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஆலையில் அல்ல, ஆலைக்கு பின்புறமாக அவன் அடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எப்படி நடக்கிறது? நீர் என்னோடு கூட இருந்தால் இப்படிப்பட்டதான பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற சம்பவம் நடக்குமா? என்னை பார்த்து நீர் பயப்படாதே என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும் பொழுது, இல்லை, நான் உன்னை பராக்கிரமசாலியாக நான் தெரிந்து கொண்டேன். இந்த மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீ ரட்சிப்பாய் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அவன் பலவீனமாய் இருந்தாலும் கூட, அவன் பலவீன சமயத்திலே அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, என் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் வலது கரத்திலே அவனை தாங்கி மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல எல்லா மீதியானரையும் அடித்து நொறுக்கி அவன் அந்த ஸ்தானத்தில் நியாயாதிபதியாக வந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நம்ம வாழ்க்கையிலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் நம்ம கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலி, பராக்கிரமத்தை உண்டாக்கினவர். ஆக பராக்கிரமம் அவருடைய வலது கரத்திலே இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு என்னென்ன தேவையோ அந்த காரியத்தை கர்த்தருடைய வலது கரத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் 138 சங்கீதம் 7 வசனத்திலும் 20 சங்கீதம் 8 வசனத்திலும்
138 சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் 120ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலும் உங்களுக்கு வலது கரத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. தேவனுடைய வலது கரத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. இன்றைக்கு என்னென்ன காரியங்களிலே நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆகாரத்துக்காக அல்லது உடைக்காக அல்லது வேலைக்காக வியாபாரத்துக்காக எந்த காரியத்திற்கு நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கு நேராக இருக்கிறது. ஆகையினாலே எனக்கு அருமையானவர்களே, சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. என்று சொன்னால் விடுதலை நாயகன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அருகாமையிலேயே ரட்சிக்கிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதுதான் வசனத்திலே வலதுகரம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வலதுகரம், தேவனுடைய வலதுகரம் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. என்று சொன்னால் வேத வசனத்திலே அழகாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒரு ஸ்திரியை மரியாதை பார்த்து சொன்னார், நீ ஒரு குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். ஆக ரட்சிக்கிற தேவன் இப்பொழுதும் அவர் உலகத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே 47ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஜனங்களை அவர் ரட்சித்து அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் தேவன் நீதி உள்ள தேவன், நியாயமுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை கர்த்தர் செய்கிற தேவன் உங்களுடைய அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அருகாமையில் இருந்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். உனக்கு ரட்சிப்பு இன்றைக்கு சீக்கிரத்தில் உனக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது 77ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நம்முடைய வருஷங்கள் அவருடைய வலது கரத்தில் உள்ளது. உங்களுடைய வருஷங்கள், நம்முடைய வருஷங்கள் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வருஷங்களும் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. ஆக வருஷத்தை துவக்குகிறவரும் வருஷத்தை முடிக்கிறவரும் அவர் வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினாலே வேதவசனம் சொல்லுகிறது, தேசத்திலே வருஷம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவே இருக்கும்படியாக, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக, கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியாக விரும்புகிறார். ஆக இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அருமையாக சொல்லுகிறார், உங்களுடைய வருஷங்கள் அவருடைய வலது கரத்தில் உள்ளது. உங்களுடைய வருஷங்கள் நம்முடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நாட்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு கடந்த நாட்களிலே நான் பலவீனப்பட்ட பொழுது, எத்தனையோ பலவீனங்கள், மரண தருவாயிலே இருந்த பொழுது கர்த்தருடைய வலது கரம் என்னை தாங்கினது, மரணத்திலிருந்து விடுதலை தந்தது. இந்த நாட்களிலே நான் இங்கே உட்கார்ந்து பேசுவேனே என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மரண தருவாயிலே, மரித்து போன நிலைமையிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஆக இந்த வருஷம் ஆண்டவருடைய வருஷம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார். அவருடைய கரத்திலே இந்த வருஷங்கள் இருக்கிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் ஒரு குறைவும் இருக்காது. நீங்கள் உங்களுடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் இருக்காது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஆகினாலே யோபின் புஸ்தகத்திலே யோசிக்கும் பொழுது எத்தனையோ குறைவுகள் அவனுக்கு ஏற்பட்ட பொழுதிலும் கூட, எத்தனையோ வியாதிகள் ஏற்பட்ட பொழுதிலும் கூட குறைவே இல்லாதபடிக்கு நிறைவை கர்த்தர் தந்தார். கடைசி அதிகாரத்தில் முதல் அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது நிறைய குறைவுகள் வந்தாலும் கூட கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இரட்டத்தனையாக கர்த்தர் தந்தார். அவனுடைய வருஷங்களை நன்மையால் முடிசூட்டினார். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆக நெய்யாய் பொழிகிற
ஒரு வார்த்தை, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த வருஷம் முழுதும் நன்மையை தவிர தீமை நம்மை அணுகாது. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தீமையை பார்க்காதவர், அவர் பாவத்தை பார்க்காதவர், அவர் அக்கிரமத்தை பார்க்காதவர். நம்ம கூடவே இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடினாலே நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். வருஷங்கள் உங்களுடைய கரத்திலே, வலது கரத்திலே இருக்கிறது. அதிலேயே 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே தான் நாம் வருஷத்தை இப்படி நன்மையால் முடிசூட்டுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதி வலது கரத்தினாலே தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீதியின் வலது கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்பட வேண்டாம். தாயின் வயிற்றின் உற்பத்தி ஆனதிலிருந்து உன்னை நான் தாங்குவேன். தாயின் கற்பத்திலே உற்பத்தி ஆனதிலிருந்து நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, யாக்கோபின் புத்திரர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை தெரிந்து கொண்ட தேவன். தாயின் வயிற்றிலிருந்து நான் உன்னை தாங்கி கொண்டு வருகிறேன், ஏந்தி கொண்டு வருகிறேன், தப்புவித்துக் கொண்டு வருகிறேன். ஆகினாலே நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் அழகாய் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 21ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறபடினாலே உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக, கண்டுபிடித்து அவர்களை நொறுக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டின கிருபைகள் அதிகமாக இருக்கிறது. என்று சொன்னால் என்னை சுற்றிலும் பகைஞர்கள் அதிகமாக இருந்தார்கள். தாவீது சொல்லுகிறது போல என் தலைமையிலும் அதிகமாய் சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை மேற்கொண்டு எத்தனையோ விதங்களிலே என்னை பாழ்கடிக்க பார்த்தார்கள் என்று சொன்னார். எனக்கும் அப்படித்தான். எத்தனையோ சூழ்நிலையிலே என்னை அநேகர் பகைத்தார்கள், உறவினர்கள் பகைத்தார்கள், விசுவாசிகள் பகைத்தார்கள், ஊழியக்காரர்கள் பகைத்தார்கள். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் பகையை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பகையையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த பகையாயிருந்தாலும், சத்துரு எந்த விதத்திலும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருந்தாலும், ஒருவேளை வியாதியோ உங்களுக்கு பகையாயிருந்தாலும், ஒருவேளை தரித்திரமோ உங்களுக்கு பகையாயிருந்தாலும், ஒருவேளை கடன் பாரமோ உங்களுக்கு பகையாயிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த காரியமாயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அவருடைய வலது கரத்திலே அவர் கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, அதிலிருந்து உங்களை முற்றிலும் விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அழகாய் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி
உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:10 அழகாய் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். 118ஆம் சங்கீதத்தில் 15-16 வாசிக்கல வலது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலும் வலது கரம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அடுத்தபடியாக 77ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உடைய வருஷங்கள் அவருடைய வலது கரத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கடைசியாக 21ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உமது வலது கரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். இன்றைக்கு உங்களை யாரெல்லாம் பயக்கிறார்களோ பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால் தேவன் அவருடைய வலது கரத்திலே நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து வழிநடத்துகிற தேவன். இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், நான் அரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். வலது கரத்தில் அடங்கி இருப்போமா? நாம் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய வலது கரத்தில் ஆண்டவரே என்னை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறேன், உங்களுடைய வலது கரம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, என்னை தாங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வலது கரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நாட்கள் இருக்கிற நெருக்கங்கள், இந்த நாட்கள் இருக்கிற வியாதிகள், இந்த நாட்கள் இருக்கிற பிரச்சனைகள், இந்த நாட்கள் இருக்கிற பற்றாக்குறைகள், இந்த நாட்கள் இருக்கிற வியாதிகள், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா விதமான தீமைகள் எதையும் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்காதபடிக்கு இதுவரைக்கும் காத்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற வியாதியை ஜெயித்தபடினாலே, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற, தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிற மனுஷர்கள் மேலே ஆண்டவரை எரிச்சலாக இருக்கிற, மனுஷர்களுக்கு உபத்திரமாக இருக்கிற இந்த கொரோனா வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இனி தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன் சொன்னவர், எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றை உங்கள் வரப்பண்ணேன்னு சொன்னவர். இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக, இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே வியாதிகள் நீக்கி உம்முடைய வாழ்க்கையில உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. இனி தொடர்ந்து எங்க தேசத்திலே பஞ்சங்கள் தீரட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சட்டத்திட்டங்கள் மாறட்டும். தேவ வல்லமை, தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை பராக்கிரமம் செய்யட்டும், உங்களுடைய வல்லமையுள்ள கரம் பராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கவலைக்கும், எல்லா கண்ணீருக்கும் விலக்கி காக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த தேவன், எங்களை ஒப்பு கொடுத்தது நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. அதிசீக்கிரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கட்டும், சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவர். தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் சொன்னீங்களே.
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி காயுவுக்கு கர்த்தாவே எழுதுகிற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகத்தை தருவீராக, பலத்தை தருவீராக. ஆண்டவரே, சுகவாழ்வு வளரட்டும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கட்டும். ஆசீர்வதியும். அன்றன்றைக்குள்ள அப்பத்தை, அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் நிலையான பொருளும் உம்மிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். வறண்ட வாழ்க்கை செழிக்கட்டும். ஆண்டவர், உடைய நாமம் மேம்படட்டும். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க, உடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை செழிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பலன் உள்ளவனுக்காக, பலன் இல்லாதவனுக்காக உதவி செய்வது லேசான காரியம். நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். இந்த கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட வருக மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கிற யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.